நான் உண்மையா சொல்றேங்க, நான் நிறைய பேர்கிட்ட பழகி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சங்கடம். அநேக ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் பேசுகிற வார்த்தையில எவ்வளவு போய் தெரியுமா? உண்மை இல்ல, உண்மை இல்ல. வார்த்தையில என்ன இருக்கணும் சொல்லுங்க? வார்த்தையில உண்மை இருக்கணும். எதை பேசினாலும் அதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அதெல்லாம் ஒரு நாள் கணக்குல என்ன செய்யும்? வரும். நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அங்க கணக்குல வரும், நியாய தீர்ப்புல வரும், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும். ஒன்னும் பொய் சொல்ல முடியாது. இங்க பொய் சொல்லிட்டு தப்பிடலாம், அம்மாட்ட பொய் சொல்லிட்டு தப்பிடலாம், அப்பாட்ட பொய் சொல்லிட்டு தப்பிடலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்து கொண்டிருக்கிறார், பார்த்துட்டு இருக்கு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அப்ப எதுல உண்மை இருக்கணும்? வார்த்தையில. ஆமா, மனைவி கணவர்கிட்ட சொல்லிட வார்த்தையில என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். கணவன் மனைவிட சொல்லிட வார்த்தை உண்மை இருக்கணும். ஏன் பிள்ளைகள் பொய் சொல்ல பழகிட்டாங்க தெரியுமா? சொல்லுங்க. பிள்ளைங்க பறக்கும் போது பொய் சொல்லிட்டா பிறந்து பிள்ளைகள் எப்படி பொய் சொல்ல பழகுனாங்க? நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? பிள்ளைகளுக்கு சோறு ஊட்ட போதே என்னது? பிள்ளைகளுக்கு சோறு ஊட்ட போதே போய் நிலா நிலா ஓடி வா. அது எங்க ஓடி வரும்? அது பாக்குது. ஆமா, நிலா ஓடி வரும் போல அது பார்த்துட்டே இருக்கு, வரவே இல்லை. ஓ, அன்னைக்கு அம்மா சொன்னது பொய், அம்மா சொன்னது பொய். லே, சோற வாங்கிரு, இல்லனா பூச்சாண்டி வந்துருவான். அவன் பாக்குறான், பூச்சாண்டி வந்துருவான்னு சொல்லி சாப்பிட்டான். பார்த்தான், பூச்சாண்டிய ஒரு நாளும் காணவே இல்லை. அப்பதான் தெரியுது, ஓ, அம்மா சொன்னது பொய். அப்ப அம்மா என்ன சொல்றா? பொய் சொல்றா. அப்ப நம்மளும்